ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் டிகே அதை எப்படி பண்ணுறாங்க, சரியா? அதுவும் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே எப்படி பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பையராக இருக்கிறோம், சரியா? ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எதிரியே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிகே தான், சரியா? ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வச்சிருக்கு, சரியா? ஸ்பாட். ஓகே, நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 24,300லேருந்து 24,400 போயிருக்கு, சரியா? அதே இது ஆப்ஷன் ப்ரீமியம் 24,300 பிரேக், சரியா? கால் ஆப்ஷன். அதை பாருங்க, 5 மினிட் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகி எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து 24,309 ரூபாய் கிட்ட ஓப்பன் ஆகி 24,411 ரூபாய் கிட்ட முடிஞ்சிருக்கு. அதே இது கிட்டத்தட்ட 100 பாயிண்ட், ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் எவ்வளோ கிடச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏடிஎம், சரியா? இந்த ஏடிஎம்மில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55லேருந்து ஒரு 70 பாயிண்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு மினிமம் வந்திருக்கணும். ஆனால் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 பாயிண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. வெறும் 5 பாயிண்ட், கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் ப்ரீமியம் வந்து காணாமல் போச்சு. அதாவது நேற்று இருந்த ப்ரீமியத்துக்கும் இன்னைக்கு இருந்த ப்ரீமியத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் ப்ரீமியம் கரைச்சிட்டாங்க. அதாவது ஓப்பன் ஆகி 5 மினிட்லேயே கரைச்சிட்டாங்க. அப்புறம் அடுத்த கேண்டில் பாருங்க, அதாவது சில பேர் வந்து இதுலேயே பை பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் வந்து மேலே போகுது, நல்ல பேரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே பேருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுலேயே வந்து நிறைய பேர் அந்த ஸ்பாட்டை மட்டுமே பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் பார்க்கணும். அடுத்த கேண்டில் பாருங்க, அதாவது கீழே டவுன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் எவ்வளோ பெரிய கேண்டில் வச்சிருக்கான் பாருங்க ஆப்ஷன் ப்ரீமியத்தில். அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் விட மூணாவது கேண்டில் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலில் வந்து உங்களுக்கு 100 பாயிண்ட் வச்சிருக்கான். தேர்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கான். ஆனால் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் அதுதான் நம்மளுக்கு ப்ரீமியமே கொடுத்துருக்கான், சரிங்களா? ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த நீங்கள் வந்து ஸ்பாட்டை மட்டுமே பார்த்து வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் பார்த்து கால்குலேஷன் பண்ண கற்றுக்கோங்க, சரியா? இனி வரும் நாட்களில் நான் கண்டிப்பாக இதை பற்றி தான் பேசலான் இருக்கேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி மேக் பண்ணி போடுறேன்.